Hi NEET aspirants, welcome to Vari Medical Academy. Vari Medical Academy சார்பாக அனைத்து விதமான டாபிக் சார்ந்த ஒவ்வொரு வீடியோவும் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதை சார்ந்த சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்கள். எங்கள் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. wish you all the best. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அலை ஒளியியல் லெசன் 12th ஸ்டாண்டர்ட் அலை ஒளியியல் லெசன்லேருந்து தல விளைவு. ஓகேவா, அந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். தல விளைவு. ஸோ இந்த டாப்பிக்கில் தல விளைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், சன் கிளாஸஸ் எல்லாம் நம்ம போட்டிருப்போம் இல்லையா. சன் கிளாஸஸ், அதே மாதிரி இந்த வெல்டிங்கெல்லாம் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஹெல்மெட் மாதிரி ஒன்று போட்டுட்டு ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த தல விளைவு தான். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சன்னை நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும், அந்த கதிர்கள் எல்லாமே அதிகமாக வரனால நம்மளோட கண் ரொம்பவும் கூசும். நம்மளால் கரெக்டாக சன்னை என்ன ஆக முடியாது, பார்க்க முடியாது இல்லையா. அப்போது சன் கிளாஸஸ் வியர் பண்ணும்போது என்னவா இருக்கும், நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மேலே பார்க்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நிறையா ஒளிக்கதிர்கள் நம்ம கண்ணுக்கு அன்வான்ட் ரேஸ் நம்ம கண்ணுக்கு வரும்போது தேவையான கதிர்கள் மட்டும் நம்ம கண்ணில் படும், மீதியெல்லாம் டீவியேட் ஆகி போகும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த தல விளைவு தான். அப்போ தல விளைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீ நார்மலாக ஒரு லைட் சோர்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய கதிர்கள் எல்லா டைரக்ஷன்லேயும் எல்லா பக்கத்துலேயும் ஒரே மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா பரவும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு லைட் சோர்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லேயும், ஓகேவா, ஸோ ஆல் டைரக்ஷன், எல்லா டைரக்ஷன்லேயும் தான் அதோட செறிவு இருக்கும். ஓகேவா, அப்போது இதை பர்டிகுலர் தான் ஒரே ஒரு காம்பனண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தல விளைவு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இதில் எல்லாமே ஜென்ரலாக நம்ம வேவ்ஸ் அப்படின்னு அலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக மின்புலமும் இருக்கும் காந்தப்புலமும் இருக்கும் இல்லையா. ஸோ மின்புலம் காந்தப்புலத்துக்கு எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலர் தான் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி காந்தப்புலம் எப்படி இருக்கும், மின்புலத்துக்கு பர்பெண்டிகுலர் தான் இருக்கும். இதெல்லாமே நம்ம மின்காந்த அலைகளிலே படிச்சிருப்போம் இல்லையா. இப்போது ஸோ அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு அலைன்னு எடுத்துட்டாலே அதில் மின்புலமும் இருக்குது காந்தப்புலமும் இருக்குது இல்லையா. அப்போது ஏதாவது ஒன்றை மட்டும் நம்ம எடுத்துக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தல விளைவு. அப்போ தல விளைவை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நேம் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தலவிளைவாக்கி தலவிளை வாயுவின்னு சொல்லுவோம். அதாவது போலரைசர் அனலைசர். ஸோ தலவிளைவு அப்படிங்கிறது போலரைசேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ரேண்டமாக எல்லா பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய கதிர்களை நம்ம ஏதாவது ஒரு சைடு மட்டும் கொண்டு வரது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தலவிளைவுன்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மின்புலம் காந்தப்புலம் அதை எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்று மின்புலம், இனியொன்று காந்தப்புலம்னு ரெண்டுக்கும் தான் எடுத்திருப்பான் சரியா. ஒன்று கிடைத்தளம், இனியொன்று என்னது செங்குத்து. ஓகேவா, இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கா. இப்போ நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு கோடு மாதிரி தெரியும் சரியா. ஒரே ஒரு காம்பனண்ட் தெரியற மாதிரி தான் இருக்கும். மீதி என்னது, நம்ம இப்போ இதே ப்ளஸ்ஸை நீ சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ மட்டும்தானே தெரியும். அதைத்தான் உங்கள் புக்கில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்படி இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதோட நேம் என்ன அப்படின்னா தல விளைவு அடையாத ஒளின்னு சொல்லுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், தல விளைவு அடையாத ஒளின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடையாத ஒளி. அப்போ இதில் என்ன இருக்குது, வெர்டிக்கல் காம்பனண்ட், அதாவது செங்குத்தான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இந்த பாயிண்ட் வச்சுக்கிறது காந்தப்புலம் சரியா. மின்புலம் காந்தப்புலம் ரெண்டுமே தான் ஒரு அலையில் இருக்கும் இல்லையா. அப்போது இந்த மாதிரி நிறையா லைட் சோர்ஸ், இப்போ இங்கேருந்து லைட்டில் இப்படி இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, மின்புலம் காந்தப்புலம். ஓகேவா, இந்த மாதிரி நிறையா ரேஸ் இந்த மாதிரி வருது. இப்போ நான் இதை என்ன பண்ணணும், தல விளைவு அடைந்த ஒளியாக நான் மாற்றணும் இல்லையா. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய
கருவியோட நேம் தான் நான் என்னன்னு சொன்னேன், தலை விளைவு ஆக்கின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போது இந்த இடத்துல அப்போ தலை விளைவு ஆக்கி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது இப்படி இருக்கும். இதில் வந்து ஒரு பிளவு இருக்கும். அந்த பிளவு எப்படி இருக்கும் அப்படின்னா ஹரிசாண்டலாகவும் இருக்கும், வெர்டிக்கலாகவும் இருக்கும். இந்த பிளவு செங்குத்தாகவும் இருக்கும், அதே மாதிரி இப்படியும் இருக்கும். எப்படி இந்த மாதிரி வெர்டிக்கலாகவும் இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு போலரைசர் பார்த்துட்டேன்னா ஒன்றா இந்த மாதிரி பிளவுகள் இருக்கும், இல்லைன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். புரியுதா. அப்போது நான் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய தலைவிளைவாக்கி வந்து என்னென்னா ஒரு செங்குத்தாக இருக்கக்கூடிய செங்குத்து பிளவு இருக்கக்கூடிய ஒரு தலைவிளைவாக்கி நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்போ எனக்கு இந்த இடத்துல மட்டும்தான் என்ன இருக்குது, பிளவு இருக்குது. சரியா. இப்போது நான் இங்கே எல்லா ரேஸையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இப்படி இருக்கக்கூடிய டயக்ராம் தான் நான் 2 காம்பனாக எடுத்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேவா. ஸோ ஆக்சுவலி ஒரு இங்கேருந்து லைட் சோர்ஸு இதே மாதிரி எல்லா பக்கம் இருக்கக்கூடிய வேவ் தான் இந்த வழியாக வரும். இப்போது பிளவு வந்து எனக்கு எப்படி இருக்குது, எந்த டைரக்ஷனில் இருக்குது, செங்குத்தாக இருக்குது. அப்போ என்ன நடக்கும், செங்குத்தாக இருக்கக்கூடிய கதிர்கள் மட்டும்தான் என்ன ஆகும், இந்த வழியாக வரும். அப்போ கிடைத்தளமாக இருக்கிறத வந்து இப்படி வரும்போது இது என்ன ஆயிடும், பிளாக் பண்ணிடும். இப்போ நம்ம விண்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜன்னல் கம்பியெல்லாம் எப்படி இருக்கும், இப்போ இதுதான் நம்ம விண்டோ ஜன்னல்னு எடுத்துட்டோம்னா ஜன்னல் கம்பிகள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு ஏர் மாலிகூல்ஸ் காற்று வந்து உள்ளே வரும்போது எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த வழியாக தானே உள்ளே வரும் இல்லையா. அதே மாதிரி நமக்கு இங்கே எப்படி கேப் இருக்குது, செங்குத்தாக இருக்குது. அப்போது செங்குத்தாக எந்த கதிர்கள் இருக்கோ எந்த காம்பனண்ட் இருக்கோ அது மட்டும்தான் வெளியில் வரும். அப்போ கிடைத்தளமாக இருக்கக்கூடிய காந்தப்புலம் என்ன ஆகாது, வெளியில் வராது. அப்போது ஒட்டுமொத்த கதிரும் வரக்கும், செலக்டடாக ஒரு கதிர் மட்டும் வெளியில் வரக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா. அப்போ ஏதாவது ஒரு காம்பனண்ட் மட்டும் வெளியில் வரதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா போலரைசேஷன்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்போ எனக்கு என்ன ஆயிடும், இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குது இல்லையா, அதாவது மின்புலமும் இருக்குது காந்தப்புலமும் இருக்குது. இதன் வழியாக வெளியில் வரும்போது எனக்கு என்ன ஆயிடும், ஏதாவது செங்குத்தாக இருக்கக்கூடிய வெர்டிக்கல் காம்பனண்ட் மட்டும்தான் எனக்கு வெளியில் வரும். அப்போ நம்ம இதே என்னன்னு சொல்லலாம், தலைவிளைவு அடைந்த ஒளின்னு சொல்லலாம். தலைவிளைவு அடைந்த ஒளின்னு சொல்லலாம். ஸோ இது அடையாத ஒளிக்கும் அடைந்த ஒளிக்கும் டிஃப்ரெண்ட் புரியுதா. இதே நான் என்னன்னு சொன்னேன், போலரைசர். போலரைசர்னா என்ன, தலைவிளைவாக்கி. ஓகேவா. இதுதான் இந்த வேலை பண்ணும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு அனலைசர் இருக்கும். ஸோ அனலைசர்னால் என்ன, நம்ம அனுப்பின இந்த கதிர்கள் வந்து இப்போது ஒரு காம்பனண்ட்டாக தானே இருக்குது. இப்போது நம்ம வந்து போலரைஸ் பண்ணது கரெக்டான்னு செக் பண்ணுறதா யாரோட வேலை, இந்த அனலைசரோட வேலை. அதாவது இதுக்கு நேம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தலைவிளைவு ஆய்வின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது அனலைசர் இது என்ன பண்ணும், ஆய்வு பண்ணும். என்ன ஆய்வு பண்ணும், நம்ம இந்த ஒரு தளத்தில் ஏதோ ஒரு காம்பனண்ட்டு தானே வெளியில் வரும், அது மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும், இது ஆய்வு பண்ணும். புரியுதா. அப்போது இந்த அனலைசர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொட்டேட்டிங். ஸோ இதை P1 வச்சுக்கலாம், இது P2. ஓகேவா. இப்போது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொட்டேட்னா என்னது, அப்படியே நம்ம இதை எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்ம இதை திருப்பிக்கலாம். புரியுதா. இப்போது இந்த நேராக இருக்கிற வரைக்கும் இந்த ஒளிக்கதிர்கள் நேராக இந்த வழியாக வெளியில் வரும் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் ஸ்லைட்டாக என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ரொட்டேட் பண்ணி இப்போ கடைசியில் எனக்கு இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கலாம். எப்படி வருது, இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ. இப்போ எனக்கு இந்த பிளவு எந்த மாதிரி ஆயிடுச்சு, கிடைத்தளமாக ஆயிடுச்சு. அப்போ கிடைமட்டமாக இருக்கும்போது செங்குத்து கதிர்கள் உள்ளே வர முடியுமா, முடியாது. அப்போது இந்த செங்குத்து கதிர்களுக்கு இந்த பிளவு எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது. பர்பண்டிகுலர்னால் எப்படி இருக்கும், எந்த டிகிரியில் இருக்கும், 90 டிகிரி. புரியுதா. அப்போது 90 டிகிரியில் எனக்கு செறிவு எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். எதோடது, இந்த தலைவிளைவு ஆய்வோடது. அப்போது இந்த அனலைசரில் எனக்கு வந்து எப்படி இருக்கும், டீட்டா, அதாவது டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி.
90 டிகிரியில், ஏன்னா இது எனக்கு லைட்டாக திரும்பி லைட்டாக இது இப்படி இந்த மாதிரி கிடைத்தளமாக வந்தது. அப்போ எனக்கு இந்த ரேஸ் என்னாகாது, உள்ளே போகாது. அப்போ 90 டிகிரியில் எனக்கு இதோட செறிவு வந்து எப்படி இருக்கும், லைட்டோட செறிவே எனக்கு இருக்காது, லைட்டே எனக்கு வராது, பிளாக் ஆகிடும். அப்போது எனக்கு வந்து இது வந்து என்னவா இருக்கும், எனக்கு டார்க்காக இருக்கும், அதாவது 0. புரியுதா? அதே எனக்கு தீட்டா 0 டிகிரி, 0 டிகிரினா பேரலாக 0 and 180 டிகிரியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா செறிவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்சிமமாக இருக்கும். அதாவது வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும், அதாவது ஐ மேக்சிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த போலரைசர் அனலைசரோட வேலை. ஸோ போலரைசர் வந்து என்ன பண்ணும், நமக்கு ஒரு காம்பனண்ட்டை தான் வெளியில் அனுப்பும். ஓகேவா? ஒன்றா எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கும், இல்லைன்னா எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு மின்புலம், இல்லைன்னா காந்தப்புலம். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் வேவ்ஸ் இல்லையா? ஒரு காம்பனண்ட்டை மட்டும் அனுப்புறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த தளவிளைவுன்னு சொல்லுவோம். இதில் வந்து மாலஸ் விதி அப்படிங்கிற ஒரு விதியை கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது மாலஸ் விதி. மாலஸ் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்ததே தான். இது வந்து டீட்டாங்கிறது ரொட்டேட் ஆகுமா, நம்ம ஜென்ரலாக எப்படி எடுத்துக்குவோம், இந்த மாதிரி ஹரிசாண்டலாக இருக்கிறது என்ன நம்ம எடுத்துக்குவோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு எம்முன்னு எடுத்துக்குவோம். செங்குத்தாக இருக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு எடுத்துக்குவோம். இப்போது இந்த தளவிளைவு ஆய்வு, இந்த அனலைசரை நான் டீட்டா அப்படிங்கிற ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணும்போது இதுதான் என்னோட ரிசல்டன்ட். நான் இதை என்ன பண்ணிட்டேன், டீட்டாங்கிற ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணிட்டேன். அப்போ நம்ம ரிசல்டன்ட் வெக்டார், அதாவது தொகுபயன் வெக்டார்லேயே நம்ம படிச்சிருப்போம். என்னது, இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம், சைன் டீட்டா, அதாவது செங்குத்து கூறுவை சைன் டீட்டாவும் கிடைத்தள கூறுவை நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம், காஸ் டீட்டா அப்படின்னு எடுத்துக்குவோம் இல்லையா? அப்போ இதை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், ஏ சைன் டீட்டா ஏ காஸ் டீட்டான்னு வச்சுக்கலாம். ஏங்கிறது ஒன்றும் இல்லை, ஆம்ப்ளிடியூடு தான். சரியா? வீச்சு தான் நான் என்னன்னு சொல்கிறேன், ஏ சைன் டீட்டா ஏ காஸ் டீட்டா. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த அனலைசர் டீட்டாங்கிற ஆங்கிளில் ரொட்டேட் ஆகும்போது இங்கே எந்த காம்பனண்ட் சுத்தமாக இருக்காது. ஏன்னா இங்கே கண்டிப்பாக வெர்டிக்கல் காம்பனண்ட்டும் இருக்கும், ஹரிசாண்டல் காம்பனண்ட் கிடைத்தள கூறும் இருக்கும், செங்குத்து கூறும் இருக்கும். அப்போது டீட்டாங்கிற ஆங்கிளில் எனக்கு செங்குத்து கூறே வராது, பிளாக் ஆயிடுன்னு சொல்லிட்டேன். அப்போ எனக்கு எது மட்டும்தான் இருக்கும், ஏ காஸ் டீட்டா மட்டும்தான் இருக்கும். நம்மளுக்கு என்ன தெரியும், செறிவு, ஒளியோட செறிவு வந்து எதற்கு நேர்த்தகவில் இருக்கும், வீச்சுக்கு வந்து எப்படி இருக்கும், நேர்த்தகவில் இருக்கும். இது மடிக்கு நேர்த்தகவில் இருக்கும். ஐ வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ ஸ்கொயர்னு தெரியும். அப்போ இங்கே ஐ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இது டீட்டாங்கிற ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணிட்டோம்னா எனக்கு சைன் வராது, ஒன்லி எதுதான் வரும், எனக்கு காசு மட்டும்தான் வரும். அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், ஏ காஸ் டீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இங்கே ஸ்கொயர் இருக்கனால இங்கே ஸ்கொயர். இப்போ இதை நான் எப்படி எழுதலாம், ஆல்ஃபா ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகேவா? காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதுகிறேன். இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுக்கிறதுக்காக நான் கேங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இந்த கேஏ ஸ்கொயரை நான் I0ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா I0 அப்படிங்கிறது ஏக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? அப்போ இதை நான் எப்படி எழுதலாம், I = I0 காஸ் ஸ்கொயர் டீட்டா. இதைத்தான் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரெண்டு இருக்கும்போது, என்னது, ஒன்று மின்புலம் ஒன்று காந்தப்புலம், ரெண்டும் இருக்கும்போது அதோட தொகுபயன் வந்து ரெண்டுக்கும் சென்டரில் இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு டேர்ம் தான் வரும், அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அப்போது இந்த I0 அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்ம 90 டிகிரியாக இருக்கும்போது, 90 டிகிரினா நம்மளுக்கு என்ன வந்துடும், இப்போ டீட்டா = 90 டிகிரின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா காஸ் 90 டிகிரி நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 0ன்னு தெரியும். அப்போ அந்த இடத்துல செறிவு எப்படி இருக்கும், ஃபுல்லாக 0வாக இருக்கும். அப்போ I0ஓட வேல்யூ வந்து எப்படி இருக்கும், நமக்கு 0வாக இருக்கும். அதே ரெண்டாவது கேஸில் டீட்டா = உனக்கு என்னது 0 டிகிரி அல்லது 180 டிகிரின்னு எடுத்துட்டிங்கன்னா உனக்கு I0 வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ இந்த கண்டிஷனெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த செறிவுக்கும் வீச்சுக்கும் ரிலேட்டடாக வச்சு சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே?